I'm Ganesh. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்ததோட கண்டினியூஷன் தான். இன் சென்ஸ் இன்னைக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் we are going to cover in the fundamental rights. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஃபார் வெரி ரீசென்ட்லி ஒரு பாஸ்ட் 1 இயர்ல நடந்த இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் அது பேஸ்டு கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் பார்க்க போறோம். டாபிக்ஸ்ங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் நான் இதுலயே. ஒன்று ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற டாபிக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. தட் பெட்டிஷன் டிமாண்ட் ஃபார் ஆன் இன்க்ளூஷன் ஆஃப் தோஸ் பாதசாலாஸ் வேதிக் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. தட் இஸ் சர்டன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் தி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, இன்க்ளூட் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட், ஸோ வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஃபார் தி ரைட் டு எஜுகேஷன் கிவன் இன் தி கான்ஸ்டிடியூஷன் as well as what right to education speaks. ஸோ அந்த ஒரு விஷயம் கவர் பண்ணணும். தென் செகண்ட் திங், இதுவும் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷனான ஒரு ஃபைல் தான். இன் சென்ஸ் ஹிந்துஸ், தட் இஸ் ஹிந்துஸ் அஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஸ்டேட்ஸ்ல வந்து டிமாண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ மைனாரிட்டிஸ் பேஸ்ட் ஆன் கிளாசிபிகேஷன்ஸ்னு வரும்போது பேஸ்ட் ஆன் தி ரிலீஜியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் சொன்னாலும் 10 ஸ்டேட்ஸ் லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீர், தென் மோஸ்ட் ஆஃப் தி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் பாப்புலேஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ் இன் நம்பர்ஸ். ஸோ அப்போ அங்கே என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா இருக்கும்போது, அப்போ ஸ்டேட் தான் கிரைட்டீரியான்னா அப்போ ஹிந்துஸ் அந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாத்துலயுமே மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருக்கு. அதுக்கான இஷ்யூஸும் இப்போ ஆன் ப்ரோக்ரஷன்ல போய்கிட்டு. தென் ரைட் டு ப்ரொடெஸ்ட், வி ஆல் நோ தட் 3 ஃபார்ம் பில்ஸ் ப்ரொடெஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி வெதர் ரைட் டு ப்ரொடெஸ்ட் இஸ் அன் ஃபண்டமெண்டல் ரைட் ஆர் நாட். ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. தென் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு வரும்போது 2 இஷ்யூவை வச்சு நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியும். ஒன்று இந்த ஹிஜாப் இஷ்யூ, வாட் ஹேவ் ரீசென்ட்லி ஹேப்பன்ட் இன் கர்நாடகா. தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் லைக் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், தென் கர்நாடகா, தே கோ ஃபார் ஆன்டி கன்வர்ஷன் பில். ஓகே, ஸோ ஆன்டி கன்வர்ஷன் பில் இன் சென்ஸ் மதமாற்று தடை சட்டம். ஸோ அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றதா இருந்தால், அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்ல what are all the rights they given for the individual to profess or practice for the religious freedom. So adu konjam paakano. Then recently pathina, it is also on petition filed in the Supreme Court for the enforcement of fundamental duties. So fundamental duties enforce panna solli or demand from the side of the PIL litigation file aayirukku. So adum issues la irukkudiya varandadanaala maybe questions varadhukana possibilities irukku. Then one more thing, 75th year of Constitutional Assembly. Okay, so Constitutional Assembly form பண்ணி 75 years of complete ஆயிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ மேபி தே மே ஆஸ்க் கொஸ்டின் இன் தி ஏரியாஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. தென் லாஸ்ட் ஒன் இஸ் 100 years ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி செலிப்ரேஷன். 1926ல தான் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஆல்மோஸ்ட் 100 years ஆயிடுச்சு. ஸோ 100 years கம்ப்ளீஷன் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு செனட்டரி இயருங்கிறனால ஸோ அது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை தான் ஓவராலா இன்னைக்கு நம்ம 1 by 1 பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கம் ஃப்ரம் தி கன்வென்ஷனல் பேக்ரவுண்ட் சைட்ஸ், இன்சென்ஸ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தி கன்வென்ஷனல் பேக்ரவுண்ட் தான். ஸோ அட்லீஸ்ட் இது மூலமா வி கேன் ஏபிள் டு கிராக் தி கொஸ்டின்ஸ். அதுதான் அதோட மோட்டிவ், நம்மளோட மோட்டிவ் அதுதான். ஸோ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல ரீசெண்டா ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. இன்சென்ஸ் நத்திங் பட் இன்க்ளூடிங் சம் ஆஃப் தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் மதராசாஸ், தென் வேதிக் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல எக்ஸம்ஷன்ஸ், இன்சென்ஸ் அதுக்குள்ள கவர் ஆகாது அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை ரீசெண்டா என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க. ஸோ இன்க்ளூட் பண்ண சொன்ன பெட்டிஷனை வந்து ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு ஃபார் த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது. இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சைடும் சரி, வாட் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் கேசஸ் லைக் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பா நமக்கு தெரிய வேண்டிய விஷயத்துல இந்த மோகினி ஜெயின் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா இஸ் இம்பார்ட்டன்ட் கேஸ். ஏன் மோகினி ஜெயின் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா இம்பார்ட்டன்ட் கேஸ் அப்படின்னா, தட் கேஸ் ஒன்லி டிசைட்ஸ் தட் ரைட் டு எஜுகேஷன் இஸ் கன்கமிட்மெண்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு அங்கம் அப்படிங்கறத எங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகினி ஜெயின் கேசஸ்ல தான் ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நமக்கு.
ஸோ ஒருவேளை கேஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் வரதா இருந்தா இந்த கேஸை கொடுத்து கேட்கலாம். ஸோ இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்கமிட்மெண்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன் இன் ஆல் ஏரியாஸ் இன் சென்ஸ் ஆல் செக்மெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. எந்த கேஸ்ல அப்படின்னா உன்னிகிருஷ்ணன் கேஸ் ஆஃப் 1993. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு 14 இயர்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதர் தென் தட் அதுக்கப்புறம் போகும்போது அது லீகல் ரைட்ஸா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற கன்சர்ன்ல என்ன சொல்றாங்க. இந்த ரெண்டு கேசஸ் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த ரெண்டு கேசஸ் தட் சென்ஸ் சுப்ரீம் கோர்ட் தான் ஃபர்ஸ்ட் என்ன ரெகனைஸ் பண்றாங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரெகனைஸ் பண்றாங்க. தென் இதை பேஸ் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி என்டையர் நேஷன் சிவில் சொசைட்டிஸ் அண்ட் வேரியஸ் ப்ரெஷர் குரூப் ஸ்டார்டட் ஃபார் அன் அஜிடேஷன் டு இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் தி கான்ஸ்டிடியூஷன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 45ல அஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இருந்துச்சு ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது. தே வாண்ட் டு ஷிஃப்ட் இட் டு தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப அந்த ப்ரொட்டஸ்ட், அந்த அஜிடேஷன்ஸ், தென் அபார்ட் ஃப்ரம் தட் வேரியஸ் டெவலப்மெண்ட் இன் தி சொசைட்டி, இது எல்லாமே என்ன வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எனாக்ட் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் மெக்கானிசமா இருந்துச்சு. அப்ப 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே பிரிங் சம் சேஞ்சஸ் இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா an insertion of a new article in the name of article 21A in the fundamental rights. ஸோ ஆர்டிகல் 21A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இன்சர்ட் பண்றாங்க. அந்த பண்ண ஆர்டிகல்ல என்ன ப்ரொவிஷன் எம்போசைஸ் பண்றாங்கன்னா, இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் இன் தி ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14 years. ஸோ 6 to 14 years தான் என்னது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ யார் டிசைட் பண்றதுன்னா இன் அ மேனர் அஸ் ஸ்டேட் மே பை லா டிட்டர்மைன். ஸ்டேட் மே பை லா டிட்டர்மைன் அப்படின்னா ஸோ இங்க யாருக்கு இந்த பவர் இருக்கு அப்படின்னா போத் ஃபார் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அஸ் வெல் அஸ் யூனியன் கவர்மெண்ட், தட் இஸ் பார்லிமெண்ட். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா எஜுகேஷன் இஸ் அண்டர் தி கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ அப்போ அவங்க பேசிஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா தே ஹாவ் டு என்ஷூர் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் த சிட்டிசன்ஸ் ஃப்ரம் த ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14. சாரி. ஸோ இந்த ஏஜ் குரூப்ல ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்றாங்க. தென் செகண்ட் ப்ரொவிஷன் தே ஆடட் இன் தி ஃபண்டமெண்டல், தட் இஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஸ்டேட் பாலிசியில ஒரு ஆல்டரேஷன் கொண்டு வர்றாங்க. இன்சென்ஸ் நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ இதுக்கு தட் இஸ் பிஃபோர் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். இதை என்ன பண்றாங்கன்னா ஷிஃப்ட் பண்ணி ஆர்டிகல் 45ல இருந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை 21A கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இப்போ என்ன ஆர்டிகல் 45ல இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 45ல தே பிரிங் ஆன் அனதர் டெவலப்மெண்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் டு என்டவர் அண்ட் அஷ்யூர் early childhood care. So early childhood care and free and compulsory education for the children, those they complete the age of 6 years. So until, okay, so அது வரைக்கும் that is 6 years வரைக்கும் என்ன பண்ணியாங்கன்னா it is the responsibility of the state to endeavor for the early childhood care. நம்ம இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஸோ மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், அங்கன்வாடி சென்டர்ஸ் எல்லாம் பால்வாடின்னு சொல்லுவோம் நம்ம அதுல. ஸோ அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இட் இஸ் தன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ், பட் யூ கேனாட் ஏபிள் டு கிளைம் இட் அஸ் அன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பட் இட் வாஸ் இன்சர்டட் இன் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்போ 6 to 14 years இருந்தது பிலோ 6 years வரைக்கும்ங்கிற மாதிரி இதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. தென் ஒன் மோர் திங் ஆட் பண்றாங்க எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல என்ன ஆட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் பிகாஸ் இட் இஸ் த டியூட்டி. ஓகே, இட் இஸ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிட்டிசன் டு ஃபாலோ ஃபார் தி நேஷன் அப்படிங்கிற கன்சர்ன்ல வரும்போது ஸோ இதுல என்ன கிளியரா மேண்டேட் பண்றாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் டு ஃபர்னிஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் தேர் சில்ட்ரன். ஸோ இன் சென்ஸ் சைல்டு எம்ப்ளாய்மெண்ட் அது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாம, சைல்ட் லேபரர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கரேஜ் பண்ணாம each and every parent or guardian to give an opportunity for their children or for the child to go for the education from the age of 16 to 14 years. So இந்த மூணு விஷயத்தை 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல எனாக்ட் பண்றாங்க at the year of 2002. பட் கான்ஸ்டிடியூஷன்ல எனாக்ட் பண்ணிட்டா மட்டும் போதுமா அப்படின்னா ஃபண்டமெண்டலி என்ஃபோர்ஸபிள் தான், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எது மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமா. ஸோ அப்போ இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2009. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு என்ஃபோர்ஸ் ஆர்டிகல் 21A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அப்போ ரைட் டு எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல மேஜர் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா இட் இஸ் மேட் த ரைட் டு பிரைமரி எஜுகேஷன் அஸ் அ பார்ட் ஆஃப் ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, ஸோ அங்க நம்ம கொடுத்த அதே ப்ரொவிஷன் தான் 6 to 14 yearsக்கு நீங்க என்ன பண்ணியாங்கன்னா கம்பல்சரி எலிமெண்டரி எஜுகேஷன் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொவைட்.
It is free and compulsory education. Okay, note it down, free and compulsory education for the elementary education. So எந்த ஏஜ் குரூப் வரைக்கும்னா 6 to 14. அது எதுல சொன்னது அப்படின்னா ஆர்டிகல் 21A சொன்னதும் ஜுடிஷியரியில சொன்னதுமே. ஓகே, செகண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு வரும்போது, ஸோ இங்க என்ன இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% ஆஃப் த சீட்ஸ் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தோஸ் ஹூ ஆர் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அன்எய்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருந்தாலும் சரி, அன்எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருந்தாலும் சரி, 25% ஆஃப் த சீட்ஸ் யாருக்கு ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா for the those who are economically weaker section. Note it down, don't confuse that. Maybe they may ask the reservation quota based பண்ணி social educationally backward class அப்படின்லாம் கேட்பாங்க. இல்ல, it is on the economically weaker section of the classes as well as disadvantaged section of society in admission அப்படின்னு தான் சொல்றாங்க. So disadvantaged sectionக்கும் economically weaker sectionக்கும் 25% of the reservation எங்க கொடுக்கணும் அப்படின்னா private institutionsலயும் unaided education institutionsலயும் facilitate பண்ணணும். இது ஒரு provision right to education actல கொண்டு வந்து. Then third provision என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா nothing but they fix some nodal agency or monitoring unit. So அப்போ throughout the nation லெவல்ல இருக்கக்கூடிய மானிட்டரிங் யூனிட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். இவங்க தான் நேஷனல் யூனிட். ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் யூனிட் ஒன்று இருக்கு. யார் தான் ரெகுலேட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் டு எஜுகேஷன் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது. தென் ரைட் டு எஜுகேஷன்ல ஒன் மோர் திங் எம்பசைஸ் பண்றாங்க, என்னன்னா சைல்ட்ஸ் மதர் டங் அஸ் அ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து கம்பல்ஷன் பண்றாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபண்ட் மெக்கானிசம் எப்படி சப்போர்ட் ஆகுது அப்படின்னா 55-45 ரேஷியோல ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் சப்போர்ட் பண்றாங்க. தென் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்தளவுக்கு 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கணும், 10% ஸ்டேட்ஸ் பேர் பண்ணிக்குவாங்க. தென் இந்த பீப்புள் டீச்சர்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது திஸ் இஸ் த லெவல் ஆஃப் பீப்புள் டீச்சர்ஸ் ரேஷியோ. இதை நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நத்திங் மோர் தென் தட், பட் யூ ஷுட் நோ அட்லீஸ்ட் வாட் இஸ் த டீச்சர் பீப்புள் ரேஷியோ அப்படிங்கிறது தெரியணும். தென் ஒன் மோர் ப்ரொவிஷன் தே ஆடட் இன் தி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இஸ் நத்திங் பட் டு அவாய்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ நோ இன்ஸ்டிடியூஷன் வில் டிஸ்கிரிமினேட் ஆர் கிவிங் எனி பிசிக்கல் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் மென்டல் ஹராஸ்மெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரிமினேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த், எனி ஆஃப் தம். ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் கோ ஃபார் எனி ஃப்ரீ கேபிடேஷன், ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸ், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுல என்ன எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸம்ஷன்ஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 29 and 30. ஸோ ரைட் டு எஜுகேஷன் அண்ட் மைனாரிட்டி ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஒரு எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சில ஆக்ட்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 2012 ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதுல எதை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷனுக்குள்ள எது வராது அப்படின்னா மதராசாஸ், வேதிக் பாதசாலாஸ் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்ட் அண்டர் தி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எதுவும் என்ன ஆகாது அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்குள்ள கவர் ஆகாது அப்படிங்கிற ப்ரொவிஷனை கொண்டு வராங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் என்ன ஆகுது அப்படிங்கிறத அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் தி the things what emphasized in the education. So education பொறுத்தவரைக்கும் level playing field create பண்ணணும். Then apart from that through from education at the age of earlier young age குள்ள நீங்க இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதுனால ரிலீஜியஸ் கொனோட்டேஷன் அவங்க போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா அந்த கேஸை ஃபைல் பண்றாரு. பட் ஃபைல் பண்ண கேஸ் என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆப்ட் பிளேஸ் டு டிஸ்கஸ் அப்படிங்கிறது ஹை கோர்ட் தான். So High Court is a competent authority to decide on constitutional questions on matters which in the right to education. அப்படின்னு சொல்லி அந்த கேஸை நல்லிஃபை பண்றாங்க. அதர் தன் தட் 2012 இருந்து 10 years வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால இப்போதைக்கும் இதை வந்து டிஸ்கஸ் பண்றதுங்கிறது நீங்க கம்பீட்டன்ட் ஹை கோர்ட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணுங்க, இன்சென்ஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிட்டாங்க. பட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எங்க இருக்கு? தென் வாட் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் விச் வாஸ் inserted in the 86th Constitutional Amendment Act 2002. Then right to education இருக்கக்கூடிய what all the provisions are listed. Then exemption classல என்ன இருக்கு? இவ்வளவுதான் போதுமானது. ஸோ அதை தாண்டி நம்ம இந்த கேசஸ்குள்ள டீப்பா போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் இஸ் ஓவர். செகண்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வி மூவ் ஆன் டு தி ஹிந்துஸ் அஸ் மைனாரிட்டிஸ் இன் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ ஒரு லிட்டிகேஷன் ஒன்று ஃபைல் ஆகுது சுப்ரீம் கோர்ட்ல. தட் இஸ் Supreme Court, that is Hindus are to be listed as minorities in the 10 states. So அப்ப இந்த கொஸ்டின் எங்க டிமாண்ட் ஆகுது கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு வரும்போது இட் இஸ் அண்டர் தி ரைட் டு கான்ஸ்டிடியூஷன், தட் இஸ் மைனாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 29 and 30. ஸோ இதை தான் கொஸ்டின் பண்ணுது. ஏன் அப்படின்னா 29 and 30 தான் இட் இஸ் கிவிங் ஆன் ஸ்டேட்டஸ், தட் இஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் தி மைனாரிட்டிஸ் இன் தி கான்ஸ்டிடியூஷன்.
ஸோ அப்போ யூஸ்வலா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா who are all minorities. அப்போ மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது there are various categories இருக்கு. ஓகே, ஸோ லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, எத்னிசிட்டி மைனாரிட்டிஸ் இருக்காங்க, ஓகே, கல்ச்சரல் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மைனாரிட்டிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சொசைட்டியில். பட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன கன்சர்ன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஒன்லி ஆன் லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன். So nothing but minorities are the groups that have common language or religion, and in a particular part of the country or in the country as a whole, they are outnumbered. In sense, in terms of number wise, they are less when compared with the majoritarians. So majority of peoples oda paakkumbodhu they are treated to be a minorities nu ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சர்ன் மெம்பர்ஸ் அவங்கள விட மெஜாரிட்டி பீப்புளுக்கு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ரிலீஜன் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நம்பர்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்ங்கிறத டிட்டர்மின் பண்றாங்க. ஏன் நம்ம மைனாரிட்டிஸ்க்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் தே ஹாவ் ஆல்சோ த ரைட் டு சேவ் தேர் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் தென் தேர் கல்ச்சர். ஸோ அதுக்கு இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் இட். ஸோ அதுக்கு கொடுத்தது தான் ஆர்டிகல் 29 and 30. ஸோ இது மூலமா எது நமக்கு ஜஸ்டிஃபை ஆகும் இல்லை எம்பசைஸ் பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் வி கேன் ஏபிள் டு என்ஷூர் த ஃப்ரெட்டர்னிட்டி வாட் we assured in the preamble of the constitution. So the fraternity says that assuring the dignity of the individual and the unity and the integrity of nation. So in the ஒரு concern county என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are providing and rights for the minorities. Other than that there are many issues இருக்கு. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போயிடலாம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு கான்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ் பண்ணக்கூடிய மைனாரிட்டிஸ் யார் யார் அப்படின்னா there is no any definition for minorities in the constitution. பட் மைனாரிட்டிஸ்ங்கிறத யார் ரெகனைஸ் பண்றாங்க இன் சென்ஸ் கான்ஸ்டிடியூஷன் எந்த மைனாரிட்டிஸ் தான் லிஸ்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி லிங்குஸ்டிக் பேசிஸ் அண்ட் ரிலீஜியஸ் பேசிஸ் மைனாரிட்டிஸ் தான். ஸோ இந்த லிங்குஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் பேஸ்ட் மைனாரிட்டிஸை எந்த கிரைட்டீரியால கால்குலேட் பண்றாங்க? நேஷன் வைஸ் பாப்புலேஷனை கால்குலேட் பண்ணி அதுல லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கால்குலேட் பண்றாங்களா, இல்ல நேஷன் வைஸ் ரிலீஜியஸ் கால்குலேட் பண்ணி அந்த ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கால்குலேட் பண்றாங்களா அப்படிங்கிறது கன்சர்ன். ஓகே, பட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவுக்கு in the various judgments, especially TMA PI judgment case ஒன்று வரும். ஸோ இந்த கேஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா on unit for determine the or decide the minorities is state தான். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்ட் எந்த பேசிஸ்ல நம்ம ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் தி லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் பேசிஸ்ல தான் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கையில ஸ்டேட் தான் யூனிட். ஸோ ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் தே ஆர் ட்ரீட்டட் டு பி அன் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஆர் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த கன்சர்ன் வரும்போது அப்ப இவங்க டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்டேட்ஸ் லைக் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், தீஸ் ஆர் ஆல் த ஸ்டேட்ஸ் வேர் ஹிந்துஸ் ஆர் அவுட் நம்பர்டு பை சம் அதர் சோஷியல் செக்ஷன்ஸ். ஸோ தே டிமாண்டட் ஃபார் அன் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் வெயிட்டிங் ஃபார் தி ரிப்ளை ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைட். ஸோ இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்கு. ஓகே, அப்ப இந்தியால மைனாரிட்டிஸ் யார் யார் அப்படின்னா there are 6 minorities, they are listed as minorities. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி what is the status they are given for the minorities in the constitution? So fundamental rights la under article 29 and 30 they are giving on status for the minorities. So minorities இருக்கக்கூடிய status என்ன அப்படின்னா this 29 article is only applicable for citizens, that is any section of the citizen residing in the territory of India or any part of thereof having a distinct language, script or culture of its own shall have the right to conserve the same. So they have the right to conserve. In sense அவங்க சேவ் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. And no citizens can be denied. ஓகே, எந்த சிட்டிசன்ஸோ எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது on the basis of religion, race, caste, language or any of them. ஏன் இடத்துல செக்ஸ் வரல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 15, 16 எல்லாம் செக்ஸ் இருக்கும். பட் ஏன் செக்ஸை ஒரு கிரைட்டீரியா வரலைன்னா நம்ம இதுல பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால அவங்க செக்ஸை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், லாங்குவேஜ் ஆர் எனி ஆஃப் தம். தென் இது ஒரு ரைட்ஸ் ஃபார் தி மைனாரிட்டிஸ். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆர்டிகல் 30 says that Article 30 gave on rights for the minorities to establish their educational institutions. So அவங்க தனக்கான ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் காலேஜஸோ ஸ்கூல்ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாமானா எஸ் தே கேன். They have certain exemptions and they have certain facilities for the starting an education institutions. Okay, so அது எது மூலமா அப்படின்னா based on you are considered to be a religion or language means based on that you can have the right to start an education institution and you can able to reserve some of the seats for this, that is seats, okay, for the
persons who are minorities at those institutions. So ஒரு புத்திஸ்ட் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, புத்திஸ்ட் ரிலிஜியன் பர்சன்ஸ் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, புத்திஸ்டா இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ். ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கான மைனாரிட்டிஸ்க்கான ஸ்டேட்ஸ் ரிசர்வ் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஆர்டிகல் 30ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 10 ஸ்டேட்ஸ்ல ஹிந்து ஸ்டேட்ஸ்ல தட் இஸ் the population was less, okay, for comparatively மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹிந்து பாப்புலேஷன்ஸ் என்னவா இருக்கு அந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பேசிஸ்ல மைனாரிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் தான் டிசைட் பண்றாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் முஸ்லிம், சிக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் அண்ட் ஜொராஸ்ட்ரியன்ஸ் ஆர் மைனாரிட்டிஸ். Then how to identify அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் பேஸ்ட் ஆன் தி ரிலிஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் பேசிஸ். ஸோ அதே கேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, TM பாய் ஜட்ஜ்மெண்ட்ங்கிற ஒரு கேஸ்ல they stated that it was based on the consideration of state wise. Okay, so state தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய இஷ்யூ. பட் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் தி ரிப்ளை ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் கொஸ்டின் ட்ரிகர் ஆகக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசிஸ்ல தான் கொஸ்டின்ஸ் வரணும். அப்போ செக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 29 அண்ட் 30 தான் அவங்க கொஸ்டின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ within this we are going to conclude this particular topic. Okay, the next போலாம். ஸோ நெக்ஸ்ட் வரும்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ங்கிற ஒரு ஏன் கொஸ்டினா இருக்கு அப்படின்னா, தட் இஸ் வரலாம் அப்படிங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுக்கு அப்படின்னா, ரைட் டு ப்ரொடெஸ்ட் தான். ஓகே, ஸோ ரைட் டு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க நல்லாவே தெரியும். ஃபார் அ வெரி ரீசன்ட் டைம்ஸ் இன் 2019ல இருந்து, ஓகே, ஷாஹின்கா ப்ரொடெஸ்ட் பார்த்துக்கோ, இன்சென்ஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொடெஸ்ட், தென் 3 ஃபார்ம் பில்ஸ்க்கான ப்ரொடெஸ்ட் ஃபார் பாஸ்ட் 1 year. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெஸ்டுக்கான ஒரு கொஸ்டின் கிரியேட் ஆகுது. இன்சென்ஸ் ரைட் டு ப்ரொடெஸ்ட் இஸ் அன் ஃபண்டமெண்டல் ரைட் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கிரியேட் ஆகுது. அப்போ இது டைரக்டா கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னா, ஃப்ரம் தி கன்வென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல யூ ஷுட் நோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரீடம். ஏன்னா ஃப்ரீடம்ங்கிறது தான் ரைட் டு ப்ரொடெஸ்ட் இஸ் அன் ஃப்ரீடம் அப்படின்னா, அப்போ யூ ஷுட் நோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் இஸ் நத்திங் பட் இட் மீன்ஸ் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் யூ கேன் சே இட் இஸ் அன் எக்ஸ்பேண்டிங் தி எபிலிட்டி ஆஃப் த பீப்புள் டு ஃப்ரீ எக்ஸ்பிரஸ் தம்செல்வ்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் லாஸ்ட் இயர் பிலிம்ஸ் கொஸ்டின்ல வந்தது, லாஸ்ட் இயர் பிஃபோர். ஓகே, ஸோ ஒன்னு ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இன்சென்ஸ் உங்க மேல விதிக்கப்படக்கூடிய சில கட்டுப்பாடுகள், அதுல இருக்கக்கூடிய தளர்வுகள் என்னவா சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீடம்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கும் இல்லையா, உங்களுக்கான திறமைகள், அதை நீங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸை ஒரு ஸ்டேட் கொடுக்குது அப்படின்னா அதுவும் ஃப்ரீடம் ஆர் லிபர்ட்டின்னு சொல்லலாம். ஃப்ரீடம் ஆர் லிபர்ட்டி ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, பட் freedom is absolute in constitution and keta, no it is not. It is having on certain reasonable restrictions. In sense an absolute freedom is absolute failure அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா, சோ உங்களோட ரைட்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா, உங்களோட ஃப்ரீடம் இன்னொருத்தவங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆகும். ஓகே, சோ அப்ப ஒரு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னா ஃபார் தி ஹார்மோனியஸ் சொசைட்டி. ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் அப்ஜெக்டிவே டு என்ஷூர் ஆன் ஹார்மோனியஸ் சொசைட்டி தான். அப்போ ஹார்மோனியஸ் சொசைட்டி இருக்கணும் அப்படின்னா there must be certain reasonable restrictions in terms of exercising freedom. அப்போ ஃப்ரீடம்ங்கிறது நாட் அப்சல்யூட், அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறதுல இந்த ரீசனபிள்ங்கிறதுக்கான மீனிங் எம்பசைஸ் பண்ணணும்னா, இன்சென்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணணும்னா அது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்னு, இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எது எம்பசைஸ் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னா ரூல் ஆஃப் லாங்கிற ஒரு விஷயம் என்ஷூர் ஆயிருக்கணும். ஏன்னா சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். ஒருத்தருக்கு நீங்க ஒரு கட்டுப்பாடு விதிச்சுட்டு இன்னொருத்தருக்கு அதுல தளர்வு கொடுக்குறீங்க அப்படின்னா then that is not considered to be a reasonable restriction. Then that should be meaningful. Okay, so அப்போ it must ensure rule of law. And the second thing, you should not put certain social and economic impediments based on the religion, race, caste, sex or place of birth. So இந்த கிரைட்டீரியாஸ்ல நீங்க ஒருத்தர் மேல விதிக்கப்படக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ மேபி அதை பத்தின பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஸோ இப்போ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன கண்டிஷன்ல சொல்ல முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் ஷுட் பி மீனிங்ஃபுல், செகண்ட் இட் ஷுட் பி என்ஷூர் ரூல் ஆஃப் லா, தேர்ட் திங் இட் ஷுட் நாட் கிவிங் அன் இம்பெடிமெண்ட்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் கிரைட்டீரியா இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல கான்ஸ்டியூஷன்ல என்ன ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா, we are ensured it through by means of under article 19 of the constitution. So article 19ல for the only for citizens, that is article 19ல freedom of speech அப்படிங்கிறது it is only for the citizens மட்டும் தான் கொடுத்திருக்கும்.
So Article 19 class 1 we are listed some of the freedom, okay, where we can able to exercise freedom of speech and expression, freedom to assemble peacefully and without arms, freedom to form association or unions, to move freely throughout the territory of India, reside and settle in any part of India. F got omitted because right to property இருந்துச்சதுல omit பண்ணிட்டாங்க. To practice any profession or carry out any occupation, trade or business அப்படிங்கிறது criteria. ஸோ இதுல நமக்கு கொஸ்டின் ஏரியா அப்படின்னு வரும்போது எந்த ஏரியால இருந்து வரலாம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை கொஸ்டின் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டும் தான் எதை ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னா, ரைட் டு ப்ரொடெஸ்ட் இஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்னு ஜஸ்டிஃபை பண்ணுது. ஓகே, அபார்ட் ஃப்ரம் தட் ஆர்டிகல் 19ங்கிறது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணத்துக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, ஆர்டிகல் 19 நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் காட் ரெஸ்ட்ரிக்டட். ஏன்னா ஏதாச்சும் ஒரு ரைட்ஸ் நீங்க வயலேட் பண்ணுதுங்கிறத யூ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ். அப்ப எக்ஸ்பிரஷன்ங்கிற ஒரு விஷயத்தவே நம்ம கர்டைல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்போ ஃப்ரீடம் அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிறது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் மேட்ரிக்ஸ், தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது. தென் அபார்ட் ஃப்ரம் தட் வாட் இட் ப்ரொடெக்ட்ஸ் அப்படின்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் ஆர் இட் கிவ் ஆன் ரைட்ஸ் ஃபார் தி சிட்டிசன்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் கான்செப்டுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல 1 or 2 questions they come from the conceptual basis. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு. தென் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்வுட் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது, டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குது அப்படின்னா, ரைட் டு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் தான் அப்படிங்கிறத கொடுக்குது. இது எது மூலமா ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த ஒரு ஜட்மெண்ட் தான். பட் அதுக்கு முன்னாடி இந்த கேஸோட ஹிஸ்டரி என்னங்கிறது தெரிஞ்சது. இந்த கேஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்றது டெல்லி, தட் இஸ் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க ஒரு பர்டிகுலர் குரூப், தட் இஸ் கிசான் மகா பஞ்சாயத் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அக்ரேரியன் யூனியன் என்ன பண்றாங்க அப்படின்னா, they demand for the right to protest in the Jantar Mantar in Delhi, and they want to get permission from the Delhi police, but Delhi police rejected it or hold that peaceful protest. So இத அகேன்ஸ்டா என்ன பண்றாங்கன்னா, they reached on Supreme Court and demand for an right to protest. அப்ப என்ன கிரவுண்ட்ஸ்ல அவங்க சொல்றாங்க வயலேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்டிகல் 14, பிகாஸ் அதே இடத்துல சம்யுக்த் கிசான் மோர்ச்சா அப்படிங்கிற இன்னொரு ட்ரேட் யூனியனுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான ரைட்ஸை கொடுத்த டெல்லி போலீஸ் இவங்களுக்கு அதை தடுக்கப்படுறாங்க. ஸோ அப்போ ஆர்டிகல் 14 வயலேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. செகண்ட் திங் ஆர்டிகல் 19 வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இட் வயலேட்ஸ் தி ஆர்டிகல் 19 class 1 class B and ஆர்டிகல் 19 class 1 class C, because both argued for the right to protest in the peaceful manner. ஓகே, ஸோ அப்போ ஆர்டிகல் 14 and 19 ரெண்டும் வயலேட் ஆகுதுன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்றாங்க. பட் கேஸோட ஹிஸ்டரி நமக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. பட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, கான்ஸ்டியூஷன்ல ரைட் டு ப்ரொடெஸ்ட் இருக்கா? எஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ரைட் டு ப்ரொடெஸ்ட் இஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷன், பட் இட் மஸ்ட் பி இன் அ பீஸ்ஃபுல் மேனர். ஸோ பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணுதான். தென் அபார்ட் ஃப்ரம் தட் ரைட் டு ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்றதுனால இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஒன் அப்சல்யூட் ரைட். So it is unreasonable right restriction. அப்ப reasonable restrictionங்கிறது எங்க சொல்றாங்க அப்படின்னா, under article 19 class 2 லயும் 19 class 3 லயும் it come with an reasonable restriction in the name of or in terms of to ensure sovereignty and integrity of India and to ensure public order we can impose certain restrictions அப்படிங்கிறது இந்த ரைட் டு ப்ரொடெஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, அப்போ இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான கோர்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா, இது ரீசெண்டா நடந்த ஒரு இந்த ஷாஹின்கா ப்ரொடெஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொடெஸ்ட். அதுல இந்த அமித் ஷாஹினி வர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் அதர்ஸ் கேஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரைட் டு ப்ரொடெஸ்ட் இஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான், பட் இட் ஷுட் நாட் ஆன் தி காஸ்ட் ஆஃப் டிஸ்டர்பிங் அதர்ஸ். இன் சென்ஸ் யூ ஷுட் protest in a peaceful way, but it should not disturb others. ஸோ அதுதான் அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்றாங்க அப்படின்னா, ஸோ it said that is Supreme Court said that public ways and spaces cannot be occupied in such a manner and that too indefinitely. So it is the responsibility or it is a responsibility or it is a provision for that is a responsibility ne vechkalame, it is a responsibility of the protesters to go with the protest in a peaceful manner and without disturbance of anyone. Okay, because democracy and dissent has to be go hand in hand. Okay, so அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல they go for some designated places அதுக்குன்னு வச்சு they go on protest and give your voices for their demand அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, what is meant by freedom?
ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்ல வருது? வெரி ஸ்பெசிபிக் ப்ரொட்டஸ்டுக்கான ஆர்டிகல் எங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அப்சல்யூட் ரைட்டான்னு கேட்டா இல்ல. இன்சென்ஸ் முழுக்க முழுக்க நீங்க புரோகிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பீஸ்ஃபுல்லா தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், அதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேசஸ்ல இருக்க கோர்ட் அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா, இதவே கொடுத்து அந்த கேஸையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்லிஃபை பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஓகே, ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் இட் இஸ். இட் வாஸ் என்ஷூர்ட் அண்டர் ஆர்டிகல் 25 to 28 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இது ஏன் கொஸ்டின்ல வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்றேன்னா, ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஹிஜாப் இஷ்யூ. பட் நம்ம அதுக்குள்ள போக போறது கிடையாது. வி ஆர் ஒன்லி டிஸ்கசிங் ஆன் தி ஏரியாஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவ்வளவுதான். செகண்ட் திங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டி கன்வர்ஷன் பில், மதம் மாற்று தடை சட்டம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில ஸ்டேட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் வர்றதுக்கான ரீசன்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அப்ப நம்ம கான்ஸ்டியூஷன்ல தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த திங்ஸ் ஆர் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் enlisted in the article 25 to 28 of the constitution. So அப்ப 28(5) தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல், because we are going to discuss about 25. So 25 என்ன சொல்லுது அப்படின்னா, freedom of conscience and free profession, practice and propagation of religion அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதர் ரைட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 26ல that individual or an organization. Okay, so freedom to manage religious affairs. So religious affairs they can have the right to manage on their own. Then 27 வரும்போது freedom was to payment of taxes for promotion of any particular religion. That is, you are exempt from the taxations if you are up for any promotion for the religious perspective. Then 28 வரும்போது freedom was to attendance at religious instruction or religious worship in certain education institutions. So இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 25. So article 25 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, says that all persons in sense it includes both citizen as well as resident of India. So இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்டிகல் 19 இருக்கு இல்லையா, அது only for citizen. But in the particular article 25 it is for all. Persons are equally entitled to freedom of conscience and to freedom freely process, practice and propagate religion. அப்ப freedom of conscience அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் உங்கள் உள்ளார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஆன்மீகத்தை கடைபிடிக்கக்கூடியவராகவும் இருக்கலாம், இல்லையா நீங்க ஒரு நாத்திகவாதியாகவும் இருக்கலாம். சோ அதுக்கான இடம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, டு என்ஷூர் செகுலரிசம். செகண்ட் திங், ரைட் டு ப்ரொஃபஸ். சோ உங்களால என்ன பண்ண முடியும்னா, யூ கேன் ஏபிள் டு பிராக்டிஸ் யுவர் ஓன் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். சோ அதையும் நீங்க பண்ணிக்கலாம். தென் பிராக்டிஸ். ஓகே, சோ அது நீங்க என்ன பண்ணலாம்னா வொர்ஷிப் ரிச்சுவல்ஸ் இது மூலமா பண்ண முடியும். ப்ரொபகேட், நான் அதை பொதுவெளியில பேசப்படலாமா, இல்ல அதை வச்சு நான் மதம் மாற்ற முடியுமா அப்படின்னா, மதம் மாற்றுறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. பட் ஒருத்தர் மதம் மாறுவதற்கான உரிமை இருக்கு, தன்னைத்தானே. ஸோ செல்ஃப் இன்டியூஸ்டு இன் சென்ஸ், இஃப் யூ வாண்ட் டு மூவ் ஃப்ரம் ஒன் ரிலிஜன் டு அனதர் ரிலிஜன் based on his self conscience means it is allowed in the constitution. But you should not force anyone to convert from one religion to another religion. So அதுதான் it is an against the constitution. But on his own conscience, in sense அவர் உள்ள இருந்து அவர் நினைச்ச ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறினா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அவருக்கு கிடையாது. அதுதான் ரைட் டு ப்ரொபகேட்ல சொல்றது. தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிசமினேஷன் ஆஃப் ஒன் ரிலிஜியஸ் பிலீஃப் டு அதர்ஸ் ஆர் எக்ஸ்போசிஷன் ஆஃப் த டெனன்ஸ் ஆஃப் ஒன் ரிலிஜன். But it does not include a right to convert another person to one's own religion. Okay, so ஒருத்தரோட மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு நீங்க மாத்த சொல்றதுங்கிறது you should not force by some luring factors. Okay, apart from that, forced conversion அப்படிங்கிறது அது ஆர்டிகல் 25 வயலேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அது வயலேட் பண்ணுது. ஓகே, சோ இந்த ஒரு காரணத்துக்காண்டி இதை கொஸ்டின் பண்ணலாம். இல்ல ஹிஜாப் இஷ்யூ அப்படின்னு வர்றதுனால இந்த ரைட் டு பிராக்டிஸ் வச்சு கொஸ்டின் வரலாம். பட் அது நமக்கு சப்ஜெக்ட் டு டிபேட்டபிள். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேசஸ் இருக்கு, அது வேணுமா வேணாமாங்கிறது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது வேணா we can able to discuss with justifying certain case judgments. ஓகே, பட் இங்க நமக்கு தேவையான விஷயம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்த மாதிரியே ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியனையும் ஒர்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே, ஸோ கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ இதோட என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் முடியுது. ஓகே, ஸோ இஷ்யூ இதுதான். தட் இஸ் அந்த 1425 ஹிஜாப் இஷ்யூ தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். யூ ஜஸ்ட் ரீட் ஆன் யுவர் ஓன். The next thing with respect to fundamental duties. So fundamental duties ஏன் கொஸ்டின்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நத்திங் பட் ஒன்னு ரீசெண்டா
சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகுது, ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் ஆகுது. அந்த ரிட் பெட்டிஷனோட டிமாண்ட் என்ன அப்படின்னா, நத்திங் பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இன் சென்ஸ் நவ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஆன் நான் என்ஃபோர்ஸபிள். இன் சென்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஒரு சில விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 11 சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கடைபிடிக்கலைன்னா நீங்க தண்டிக்கப்படுவீங்களான்னு கேட்டா இல்ல. So which is not considered to be enforceable. இப்போ என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை என்ஜாய் பண்ணணும்னா அவர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் ஃபாலோ பண்ணணும். ஒருத்தர் ரெகுலரா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை அஃபண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இன்சென்ஸ் கடைபிடிக்காத ஒருத்தர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டிமாண்ட் பண்றாருன்னா அவருக்கு அந்த இதை கொடுக்க கூடாது. இதுதான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கான அர்த்தம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு 11 சப்ஜெக்ட் சொல்றேன் இல்லையா, இந்த 11 சப்ஜெக்ட்ஸ்ல இஃப் ஐ அம் பிரிங்கிங் எனி என்ஃபோர்ஸபிள் மெக்கானிசம்ஸ், இன்சென்ஸ் இதை நான் தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு நான் ஒன்னு சொல்றேன் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னா அது இட் இஸ் நாட் சீம்ஸ் டு பி நல் அண்ட் வாய்ட் டு கிவ் ஷேப் ஃபார் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எப்படி டிபிஎஸ்பி ப்ரொவிஷன்ஸ்ல ஆர்டிகல் 39BC நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி ஆர்டிகல் 19 and 21 வயலேட் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல், தட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்றோமோ, அது மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நான் என்ஃபோர்ஸ் பண்றதுக்காண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்க ப்ரொவிஷன்ஸ் வயலேட் ஆகுதுனாலும் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அன் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஸோ அதுக்கு தான் இப்போ என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்ஃபோர்ஸபிள் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது இங்க இவர் மட்டும் தான் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. 2019 பிரைம் மினிஸ்டர் இன் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் டே ஸ்பீச்ல அவரும் இதை எம்பசைஸ் பண்றாரு. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வெங்கையா நாயுடு சார் அவரும் இதை எம்பசைஸ் பண்றாரு. தென் ரீசெண்டா நடந்த வின்டர் செஷன்ல ஒன் ஆஃப் தி எம்பி ஃப்ரம் ஹரியானா ஆர் பஞ்சாப் கான்ஸ்டிடியூன்சி ஹி ஆல்சோ எம்பசைஸ் தட் வி ஷுட் என்ஃபோர்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அப்ப கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அப்ப கொஸ்டின் வருது அப்படின்னா எந்த ஏரியாஸ்ல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் பேசிக்கா. அப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் பேசிக் டியூட்டி ஆஃப் அ சிட்டிசன் or it is considered to be a moral obligation of the citizen, okay, to safeguard the constitution and to safeguard the culture of the India. So இந்த மாதிரி சில லிஸ்ட் அவுட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிறது அது உங்களுக்கான மாரல் ஆப்ளிகேஷன் இன்னைக்கு. Okay, so it's nothing but it is a constant reminder to every citizen. That is fundamental duties, it is only applicable for citizens. Constant reminder to every citizen that while the constitution conferred on them certain fundamental rights. So fundamental rights உங்களுக்கு கொடுக்கறது மாதிரியே நீங்க இந்த நாட்டுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, கடமை இருக்கு இல்லையா, அதை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சொல்றாங்க. ஸோ அது certain basic norms. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா to ensure a democratic system in the nation. ஸோ அதை ரீட் பண்ணா அப்படித்தான் இருக்கும். ஓகே, அப்ப இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஒரிஜினல் பார்ட் அப்படிங்கிறது January 26, 1950 கேம் இன் டு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்ததான்னு கேட்டா இல்ல. அது 1976 எமர்ஜென்சி டைம் பீரியட்ல ஸ்வரன் சிங் கமிட்டிங்கிற ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிட்டியில இருந்து ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எம்பசைஸ் பண்றாங்க, இன்சென்ஸ் என்ஷூர் பண்றாங்க. ஸோ அப்ப என்ஷூர் பண்ணும்போது என்ன இதாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 லிஸ்ட்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்றாங்க. ஓகே, இந்த சுரன் சிங் கமிட்டி அப்படிங்கிறது ஸோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர், தென் நான் என்ஃபோர்ஸபிள், இதனால உங்களை தண்டிக்கப்பட முடியாது. தென் அதர் தென் தட் இது எந்த அதோட இன்ஸ்பிரேஷன், தட் இஸ் விச் கண்ட்ரிஸ் இன்ஸ்பிரேஷன் இட் இஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தி USSR, ஸோ சோவியத் யூனியன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது மேபி அதோட கொஸ்டினை கேட்கலாம். ஸோ இதுல ஒரு 10 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயும் 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தோம் இல்லையா, ரைட் டு எஜுகேஷன், ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனை கேலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 10 கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கங்க. இன் சென்ஸ் abide to constitution and respect its ideals and institutions, to cherish and to follow the noble ideas which inspired our national struggle, to uphold, protect the sovereignty, unity and integrity of nation. இதெல்லாம் இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 2015 Prelims கொஸ்டின்ல. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு this statement come from which of the following part of the constitution அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து. ஸோ அதனால கொஞ்சம் you should memorize all these things, okay, to defend the country and render national services, then to promote harmony and the spirit of common brotherhood, okay, then archaeological culture இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், then environmental protections இருக்கு, then spirit of encourage பண்ணணும், then violence ரெடியூஸ் பண்ணணும்,
Then collective entity for the national interest நீங்க protect பண்ணணும். Then K வந்து with respect to right to education தான். That is it is a responsibility of the guardian or parent to go for, that is to give and assure for the childhood care னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் கேல எம்பசைஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஸோ டீடைல்டா இவ்வளவுதான். தென் இந்த சொரன் சிங் கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல எதெல்லாம் அவங்க எடுத்துக்கல அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ சொரன் சிங் கமிட்டியுமே என்ஃபோர்சபிள் ரைட்ஸை கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னாங்களான்னு கேட்டா எஸ் இட் இஸ். ஆக்சுவலா சொரன் சிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ல இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாராச்சும் ஒருத்தவங்க இதை வயலேட் பண்றாங்க அப்படின்னா ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க இம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்த ரெக்கமெண்டேஷன் தான். தென் பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்குறாங்க. என்ன பவர் கொடுக்குறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை யாரான்னு வயலேட் பண்ணாங்கன்னா அவங்க மேல பெனால்டிஸ் இம்போஸ் பண்றதுக்கான லாவை மேக் பண்றதுக்கான ரைட்ஸ் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. தென் மூணாவது விஷயம் எது எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டியூட்டி டு பே டாக்ஸஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் அதையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே இப்ப இல்ல ஆக்சுவலா, ஆனா டிமாண்ட்ல இருந்துச்சு. ஒரு வேலை கொஸ்டின்ஸ் வர்றதா இருந்தா ஓகே, சொரன் சிங் கமிட்டில இருந்து எதை எடுத்துக்கறல அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஒன்று வந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். தென் கரண்ட் பொசிஷன் அப்படிங்கிறது இட் கேனாட் ஏபிள் டு என்ஃபோர்சபிள் பை மீன்ஸ் ஆஃப் லா, பட் கோர்ட் மே டேக் தம் இன்டு அக்கௌண்ட் வைல் அட்ஜுடிகேட்டிங் ஆன் த மேட்டர். இன் சென்ஸ் கோர்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற பட்சத்துல இதை அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்பிரேஷன் டூலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் ஏரியால வெரி ஸ்பெசிபிக் அண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் 75th இயர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணதோட பர்பஸ் டு மேக் தி கான்ஸ்டியூஷன், அது நமக்கு தெரியும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதோட பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கவர்ன் தி நேஷன். ரெண்டு கண்டிஷன்ல தான் அதை ஃபார்ம் பண்ணது. ஸோ கொஸ்டின்ஸ் வர்றதா இருந்தா ஒன்னு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்தாக முடியும். 75th இயர் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது அப்ப என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி? ஃபர்ஸ்ட் சிட்டிங். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணது எது மூலமா அந்த பவரை எடுத்துக்கிட்டாங்க? Then who are all the members in the constitutional assembly and how they are elected? ஸோ அப்படி வரும்போது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணது எந்த ஒரு ஆக்ஷன் பார்ட் மூலமா அப்படின்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கேபினெட் மிஷன் பிளான் 1946 தான். ஸோ கேபினெட் மிஷன் பிளான் 1946 பேஸ்டு கண்டிஷன்ல தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்றாங்க அப்படின்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். இன் சென்ஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன் இப்போ நம்ம ராஜ்யசபா எம்பிஸ் செலக்ட் பண்ணி அனுப்புறோம் இல்லையா ஃப்ரம் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல இருந்து. ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஃப்ரம் தி ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து எலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அனுப்பிச்சாங்க. ஸோ இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் சிஸ்டம். ஏன்னா அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல வி கேனாட் ஏபிள் டு கோ ஃபார் யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைசி. இன்சென்ஸ் 18 இயர்ஸ் ஓட்டு அதெல்லாம் அன்னைக்கு நம்ம பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ லிமிடெட் ஃபிரான்ச்சைசி சிஸ்டத்துல தான் நம்ம போக வேண்டிய ஒரு கண்டிஷன்ல இருந்ததுனால இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்னால இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் ஃபார் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலெக்ட் பண்ணி அனுப்புறாங்க. அப்போ ஓவராலா என்ன ஷேர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் பிஃபோர் பார்ட்டிஷன். பார்ட்டிஷனுக்கு முன்னாடி 292 மெம்பர்ஸ் ஃப்ரம் தி ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், 93 members represented the Indian princely states and 4 members represented the chief commissioner provinces இருந்துச்சு. இதோட ஃபர்ஸ்ட் சிட்டிங் என்னைக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1946 தான். ஸோ டிசம்பர் 1946ல ஃபர்ஸ்ட் அசம்பிளி தட் இஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஃபார்ம் ஆச்சு. தென் அடுத்து வந்து பார்ட்டிஷன் முடிஞ்சு 14th தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில ப்ரிசைடிங் மெம்பர் தட் இஸ் ப்ரிசைடட் சேர்மன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி சேர்மனா சச்சிந்திர சின்ஹா தான் இருந்தார். மேபி இதெல்லாம் கொஸ்டின்ஸா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபேக்ட்ஸ் பேசிக் கொஸ்டின்ஸ்ல. ஓகே, தென் ஆஃப்டர் பார்ட்டிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் ஜூன் 3, 1947க்கு அப்புறம் 389 நம்பர்ஸ்ல இருந்த கான்ஸ்டியூன்சிஸ் தட் இஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இட் ரெடியூஸ்ட் இன்டு a number of 299. ஓகே, இதுல தொடர்ந்து நடந்த ஈவெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13th December 1946ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்றாரு ஜவஹர்லால் நேரு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் இன்னைக்கு நம்ம ரீட் பண்ணக்கூடிய பிரியாம்பிள். ஸோ அதோட கிரக்ஸ் தான், அதோட சாராம்சம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரியாம்பிளா நீங்க ரீட் பண்றது. ஸோ இதை யுனானிமஸா எப்போ அடாப்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் Jan 22, 1947. தென் இதை தொடர்ந்து 29th January 1947ல டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர்.
இதை தாண்டி நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, யூனியன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி அப்படின்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இது ஓவராலா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னா அது டெஃபினெட்லி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சைட்ல இருந்தா வரும். ஸோ உங்களுக்கு பார்க்க அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொஸ்டின் மாதிரி இருந்தாலும் மேபி தே மே ஆஸ்க் தட் கொஸ்டின் ஃபார் த ரீசன்ஸ் ஆஃப் 75th இயர் ஆஃப் செலிப்ரேஷன். ஸோ அதனால கேட்டிருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இது கான்ஸ்டிடியூஷன் கமிட்டிஸ். இது நான் சென்ட் பண்ணும்போது உங்களோட இதுல பாத்துக்கோங்க, ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. ஓகே, இன்சென்ஸ் பேப்பர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் கான்ஸ்டிடியூஷன் ஃபைனலா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஸ்டார்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இட் டேக்ஸ் 2 years 11 months டு ஃப்ரேம் தி கான்ஸ்டிடியூஷன். ஃபைனலா 26th November 1949 கான்ஸ்டிடியூஷன் வாஸ் கெட்டிங் அடாப்டட். ஸோ அடாப்டடு ரொம்ப முக்கியம். ஏன்னா 26th January 1950 இட் கேம் இன் டு ஃபோர்ஸ். ஸோ ரெண்டுக்கும் மீனிங் வேற வேற. இன்சென்ஸ் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னைக்கு டேட்டுக்கு அப்படின்னா 26th November 1949. கேம் இன் டு ஃபோர்ஸ் என்னைக்குன்னா 26th January 1950, வாட் வி ஆர் செலிப்ரேட்டட் அஸ் ரிபப்ளிக் டே. ஸோ அன்னைக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் வர்றதா இருந்தா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். தென் 100 years of Public Accounts Committee 1926 ஃபார்ம் பண்ண ஒரு கமிட்டி. ஸோ இட் இஸ் அன் பார்லிமெண்டரி கமிட்டி. ஸோ கமிட்டியோட பர்பசஸ் அப்படின்னு வரும்போது இட் டீல்ஸ் வித் தி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் தான். ஸோ ஓவரால் அப்போ என்ன கம்பேர் பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு 3 கமிட்டிஸை கம்பேர் பண்ணிடலாம். ஸோ ஒன் இஸ் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ ஒன்னு பியூர்லி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா கம்பேரிங் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வித் எஸ்டிமேட் கமிட்டி, அப்படி இல்லைன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வித் கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். இல்ல மூணுல இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், வாட் இஸ் த டிஃபரன்சஸ் அப்படிங்கறத கொஸ்டின்ஸா வரலாம். அப்போ I put on chart. Okay, so either you can use it. So first one பாத்தீங்கன்னா Public Accounts Committee, it was started in the year of 1921 based on the recommendation of Montagu-Kempford reforms or Government of India Act 1990. So Government of India Act 1919 ஓட recommendation இது என்ன பண்றாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. The Estimate Committee அப்படிங்கிறது it was started in the year of 1950 and Committee on Public Undertakings அப்படிங்கிறது it started in the year of 1964 based on the recommendation of Kristen Menon Committee. ஓகே, ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஃபால்ட் ஃபைண்டிங் கமிட்டி. ஃபால்ட் ஃபைண்டிங் கமிட்டி இன் சென்ஸ் இது ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ஒர்க் என்ன அப்படின்னா, பட்ஜெட் பாஸ் பண்ணிடுவாங்க. பட்ஜெட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 1 year ஆஃப் கம்ப்ளீஷன் முடிச்சோடனே சிஏஜி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டை ஆடிட்டிங் பண்ணுவாங்க. ஆடிட்டிங் பண்ண அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை தே சப்மிட்டட் டு தி பிரசிடென்ட். பிரசிடென்ட் அந்த ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அந்த பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ண ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, தட் சிஏஜி ரிப்போர்ட். ஸோ அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சரிவர பார்த்து அதுல ஏதாச்சும் அக்கௌண்டிங்ல ப்ராப்ளம்னாலோ, இல்ல கவர்மெண்ட் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல கவர்மெண்ட் ஏதாச்சும் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கணுங்கிறதுக்கான அட்வைசஸ் யாரு பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ரோலே இட் இஸ் அன் ஃபால்ட் ஃபைண்டிங் கமிட்டி. ஸோ ஆஃப்டர் பட்ஜெட் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் முடிச்சோட இந்த எஸ்டிமேட் கமிட்டியோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்டிமேட் கமிட்டி இன் சென்ஸ் நத்திங் பட் டு கோ ஃபார் அன் எஸ்டிமேஷன். ஸோ பட்ஜெட் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ ஒவ்வொரு தட் இஸ் பட்ஜெட் ப்ரொபோசல் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்டிமேஷன் கமிட்டிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொபோசல்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்டிமேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுவாங்க. அது எஸ்டிமேட் கமிட்டியோட ஒர்க். கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க in sense how they are working in an efficient manner அப்படிங்கறதெல்லாம் ஸ்டடி பண்றதும், தென் சிஏஜி பிஎஸ்யூ செக்டார்ஸுக்கான ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றது அவங்களோட ரோல். அப்படி கொடுக்கக்கூடிய சிஏஜி ரிப்போர்ட்டை சரிவர பாக்குறது அப்படிங்கிறது கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸோட ஒர்க். ஸோ ஒர்க்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஈஸியா வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியானா பேஸ்ட் ஆன் இட்ஸ் கம்போசிஷன் தான் கேட்க முடியும். கேட்டிருக்காங்களா அப்படின்னா 2014 எஸ்டிமேட் கமிட்டியோட கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. Which is the largest number of committees? In sense, which is the large the committee which holding the largest numbers அப்படின்னா எஸ்டிமேட் கமிட்டி தான் 30 members. அப்போ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 members தான். இந்த 22 மெம்பர்ஸ்ல என்ன ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 15 ஃபார் லோக்சபா, 7 ஃப்ரம் தி ராஜ்யசபா. இவங்களை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் மூலமா தான், சிஸ்டம் மூலமா தான் எலெக்ட் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் யார் மட்டும் தான் இருக்க முடியும்னா எம்பிஸ் மட்டும் தான் இருக்க முடியும். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும் தான் இந்த 3 கமிட்டிஸ்லயுமே இருக்க முடியும். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா யார் இருக்க முடியாதுன்னா இந்த 3 கமிட்டிஸ்லயும் மினிஸ்டர்ஸ் இருக்க முடியாது.
ஓகே, ஸோ மினிஸ்டர்ஸ் இந்த 3 கமிட்டிஸ்ல இருக்க மாட்டாங்க, எம்பிஸ் இந்த 3 கமிட்டிஸ்ல இருக்கணும். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15 ஃப்ரம் லோக்சபா, 7 ஃப்ரம் ராஜ்யசபா. என்ன மெத்தட்ல எலெக்ட் பண்ணுவாங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட். ஸோ டேர்ம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர் தான் டேர்ம். நான் சொன்ன மாதிரி மினிஸ்டர்ஸ் வர முடியாது. ஓகே, தென் சேர்மன் யார் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்மன் அப்பாயிண்ட் பண்றதை பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் தான். ஓகே, இந்த 1967ல இருந்து ஒரு கன்வென்ஷன் ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா சேர்மன் அப்பாயிண்ட் பண்றது ஸ்பீக்கரோட தான். பட் சேர்மன் எங்க இருந்து மட்டும்தான் வர முடியும்னா அப்போசிஷன் இன் லோக்சபா, எனி பர்சன். ஓகே, ரூலிங் பார்ட்டி இருக்காங்கன்னா ரூலிங் பார்ட்டில இருந்து வரக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப அப்போசிஷன் பார்ட்டில இருந்து யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய கன்வென்ஷன். ஸோ 1967ல இருந்து அந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்றாங்க. ஸோ மினிஸ்டர்ஸ் வர முடியாது. தென் சேர்மனை பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் தான் செலக்ட் பண்ணணும், பட் அப்பாயிண்ட் பண்றது. ஓகே, பட் என்ன பேசிஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போசிஷன் இன் லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் கம்போசிஷன் ஃபார் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஃபங்க்ஷன் என்னங்கிறத பாத்துக்கலாம். எஸ்டிமேட் கமிட்டியை பொறுத்தளவுக்கு டோட்டலி 30 மெம்பர் கமிட்டி. ஸோ இதுல நம்ம சொல்றோம் இல்லையா 22 மெம்பர்ஸ் ஃப்ரம் 15 ஃப்ரம் ராஜ்யசபா, 7 ஃப்ரம் லோக்சபான்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இங்க அப்படி கிடையாது, என்டையர்லி எல்லா மெம்பருமே ஃப்ரம் தி லோக்சபா தான். பட் என்ன மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, இவங்களுக்கு டேர்ம் ஆஃப் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர் தான் டேர்ம். சரி, இதோட சேர்மனை யாரு எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் ஃப்ரம் அமாங் இட்ஸ் மெம்பர். இது டிஸ்கிரிஷன், அவரே டிசைட் பண்றது. ஸோ ஆனா மினிஸ்டர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதே போலதான் இதுவும் 22 மெம்பர்ஸ். இன் சென்ஸ் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி மாதிரி தான் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸும் 15 ஃப்ரம் லோக்சபா, 7 ஃப்ரம் ராஜ்யசபா. இங்கேயும் எலெக்ஷன் மெத்தடுங்கிறது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் தான். டேர்ம் 1 இயர் தான். ஓகே, தென் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு 1 இயர் தான். மினிஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் கேனாட் ஏபிள் டு பி அன் மெம்பர் ஆஃப் திஸ் கமிட்டி. ஸோ இதை தாண்டி ஒன்று பார்க்கணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஒன்று இருக்கும். அதையும் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு கிராக் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ், தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதை தாண்டி 75th இயர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செலிப்ரேஷன், 100th இயர் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ், நம்பர் ஆஃப் சான்சஸ் அதிகம். இது போக கன்வென்ஷனலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Okay, so hope you may get some information from this session. So within this I will wind up this session. From the next class we will deal on some other issues. Okay, so based on current affairs la vera topics eduthu nama work pannalam, either in polity or in some other subjects. Okay, so thank you for all.